வணக்கம். நம்ம எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கைய நாம தான் கட்டுப்படுத்துறோமா, இல்ல எல்லாம் தானா நடக்குதா? நாம எடுக்கிற முடிவுகளால தான் நம்ம வாழ்க்கை அமையுதா, இல்ல ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு பாதையில நாம சும்மா பயணம் செஞ்சுட்டு இருக்கோமா? இந்த கேள்விக்கு ஒரு ஆச்சரியமான, அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு பதில தான் கௌதம் சச்தேவாவின் சீ ஆஃப் காம் புத்தகம் கொடுக்குது. வாங்க, இந்த மன அமைதியை தேடும் பயணத்துக்குள்ள நாமளும் சேர்ந்து போலாம். அருமையான தொடக்கம். ஆமா, இந்த கேள்விதான் எல்லா ஆன்மீக தேடலோட ஆரம்ப புள்ளியும் கூட. கௌதம் சச்தேவாவோட குரு ரமேஷ் பல்செகர், அவரோட போதனைகள் அத்வைத வேதாந்தத்தோட சாரத்தை ரொம்ப எளிமையா அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிக் கொடுக்குது. இந்த புத்தகம் முழுக்க கேள்வி பதில் வடிவத்துல தான் இருக்கும். புத்தர் சொன்ன மாதிரி சம்சாரம் துக்கம் நிர்வாணம் சாந்தி, அதாவது இந்த உலக வாழ்க்கை துன்பங்கள் நிறைஞ்சது, ஆனா அதிலிருந்து விடுபடுறது தான் உண்மையான அமைதி. அந்த அமைதிய வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அன்றாட போராட்டங்களுக்கு நடுவுல எப்படி உணர்றதுங்கிறது தான் இந்த புத்தகத்தோட நோக்கம். இந்த புத்தகத்தோட மைய கருத்தே கொஞ்சம் தலை சுத்துற வைக்கிற மாதிரி இருக்கு. செயலற்ற தன்மை அல்லது நான் டூயர்ஷிப்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. அப்படின்னா நான் எதையும் செய்யலன்னு அர்த்தமா? இதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். கண்டிப்பா. இதன் நேரடி அர்த்தம் நாம் நம் செயல்களை செய்பவர்கள் அல்ல. இன்னும் ஆழமா சொன்னா, நீங்க உங்க வாழ்க்கைய வாழல, உங்க மூலமா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், உங்க செயல்கள் எதனால உருமாகுது? உங்க மரபணுக்கள், அதாவது உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்த குணங்கள், அப்புறம் நீங்க சின்ன வயசுல இருந்து வளர்ந்த சூழல். இந்த ரெண்டுல எது உங்க கட்டுப்பாட்டுல இருந்துச்சு? எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. அப்போ இந்த ரெண்டையும் அடிப்படையா வச்சு வர்ற உங்க செயல்களுக்கு மட்டும் நீங்க எப்படி முழு உரிமையாளராக முடியும்? இதுதான் இந்த போதனையோட அடித்தளம். ஒரு நிமிஷம், இதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கிற மாதிரி தோணுது. நான் ஏதாவது ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டு நான் செய்யல, என் மரபணுவும் சூழலும் தான் காரணம், எல்லாம் கடவுள் செயல்னு சொல்லிட்டா அப்புறம் பொறுப்புங்கிற பேச்சுக்கு இடமில்லாம போயிடுமே. ஒரு சமூகம் எப்படி இயங்கும்? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான முக்கியமான கேள்வி. புத்தகம் இதை நேரடியாகவே கையாளுது. ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த போதனை ஒரு தப்பிக்கும் வழி கிடையாது. உண்மையை சொல்லணும்னா இது இன்னும் பெரிய பொறுப்புணர்வை கொடுக்குது. எப்படின்னு கேக்குறீங்களா? நான் செய்பவன் இல்லைனா உங்க செயல்களோட விளைவுகளுக்கும் நீங்க உரிமையாளர் இல்ல. ஆனா அந்த விளைவுகளை நீங்க தான் அனுபவிச்சு ஆகணும். சமூகத்தோட சட்டத்திட்டங்கள்ல இருந்து உங்களை இது விடுவிக்காது. நீங்க தப்பு செஞ்சா அதற்கான தண்டனையும் கடவுளின் சித்தப்படியே உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னு சொல்லுங்க, கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. பகவத்கீதையில வர்ற உதாரணம் இதுக்கு கச்சிதமா பொருந்தும். அர்ஜுனன் போர்க்களத்துல எதிரணியில நிக்கிற சொந்தக்காரங்கள பார்த்துட்டு என்னால உங்களை கொல்ல முடியாதுன்னு ஆயுதத்தை கீழே போடுறான். அப்போ கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா, நீ ஒரு சத்திரியன், போர் செய்யறதும் இயல்பு, நீ அவங்கள கொல்றதா நினைக்காத. காலம்ங்கிற பேர்ல நான் ஏற்கனவே அவங்கள கொன்னுட்டேன், நீ ஒரு கருவி மட்டுமே. இங்க கிருஷ்ணர் அர்ஜுனனை பொறுப்புல இருந்து விடுவிக்கல, மாறா அந்த செயலோட பாவ புண்ணிய சுமையில இருந்து விடுவிக்கிறார். இதுதான் வித்தியாசம். நீங்க சொல்றது தத்துவ ரீதியா கேட்க நல்லா இருக்கு. ஆனா காலையில எழுந்திருச்சு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி டிராஃபிக்ல மாட்டி ஆபீஸ்ல பாஸ் திட்டுற ஒரு சராசரி மனுஷனுக்கு நான் செய்பவன் அல்லங்கிற இந்த யோசனை எப்படி நிஜமாவே உதவும்? எனக்கு அதுதான் பெரிய கேள்வியா இருக்கு. மிகச்சரியான கேள்வி. இங்கதான் இந்த புத்தகம் தனித்து நிக்குது. அது வெறும் தத்துவத்தை பேசிட்டு போகல. உதாரணத்துக்கு, திக்குவாய் பிரச்சனை உள்ள ஒரு மருத்துவ மாணவன் கதை வருது. அவனால மத்தவங்க முன்னாடி சரியா பேச முடியல. அதனால அவன் மன அழுத்தத்துல இருக்கான். இங்க ஏற்றுக்கொள்வதுங்கிறது, சரி எனக்கு திக்குவாய் இருக்கு, இது கடவுள் சித்தம், நான் இனிமே ட்ரீட்மெண்ட்டே எடுக்க மாட்டேன்னு செயலற்று இருப்பது கிடையாது. இதுதான் முக்கியமான வித்தியாசம். அப்போ வேற என்ன அர்த்தம்? அந்த மாணவன் திக்குவாயை எதிர்த்து மனசுக்குள்ள தினம் ஒரு போர் நடத்துறான். எனக்கு ஏன் இப்படி, என்னால பேச முடியலையேங்கிற அந்த போராட்டம் தான் உண்மையான மன அழுத்தத்தை கொடுக்குது. நான் டூயிங்ஷிப் புரிதல் வரும்போது அந்த போராட்டம் ஓயுது. சரி, இது என் உடலின் இயல்பு, இது இப்படிதான் இருக்குன்னு ஏத்துக்கிட்ட பிறகு மனசு அமைதியாகும். அந்த அமைதியான மனசோட அவன் சிகிச்சை எடுத்தா அது இன்னும் திறம்பட வேலை செய்யும். ஆக நம்ம பிரச்சனையை எதிர்க்காம அதோட இயல்பை புரிஞ்சுக்கிறோம். அந்த போராட்டத்தை கைவிடும்போது வர்றதுதான் அமைதி. வாவ், இது ரொம்ப நல்லா புரியுது. இதே மாதிரி இந்த ஆபீஸ் அழுத்தங்கிறது பெரிய விஷயம். வேலையை விடவும் முடியாம இருக்கவும் முடியாம ஒரு நரக வேதனை.
இந்த 3 வழிகளும் தர்க்க ரீதியா சரிதான். ஆனா அந்த மனநிலையில இருக்கும்போது ஏற்றுக்கொள்னு சொல்றது சுலபம், செய்யறது கஷ்டம் இல்லையா? அந்த ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு வர்றதுக்கு புத்தகம் ஏதாவது வழி சொல்லுதா? சொல்லுது. புத்தகம் 3 வழிகளை காட்டுது. ஒன்னு, உங்க நிதி நிலைமை அந்த வேலைய நம்பிதான் இருக்குன்னா, அந்த வேலையில் இருக்கிற ஏற்ற இறக்கங்களை, உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை ஏத்துக்கோங்க. இது ஒரு தற்காலிக நிலைதான்னு புரிஞ்சுக்கோங்க. 2வது, உங்களுக்கு அந்த வேலை நிதிரீதியா தேவையில்லைன்னா, உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கிற வேற வழிகளை தேடுங்க. 3வது, அந்த வேலை உங்க மனநலத்தையே கெடுக்குது, தாங்கவே முடியலனா, தைரியமா வேலைய விட்டுட்டு அடுத்து பிரபஞ்சம் என்ன தருதுன்னு பாருங்க. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 3ல எந்த முடிவை நீங்க எடுத்தாலும் அது உங்க மூலமா எடுக்கப்படுது. நீங்க மட்டும் தனியாளா இந்த சுமைய சுமக்கலன்ற புரிதல் வரும்போது அந்த முடிவோட பாரம் குறையுது. நான் சரியான முடிவு எடுத்தேனான்ற குற்ற உணர்ச்சி இல்லாம போகுது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சலிப்பு, அதாவது போர்டம். இத பத்தி புத்தகம் பேசுறது ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, ஏன்னா சலிப்புங்கிறது மனசோட ஒரு தந்திரம். வெறுமனே இருக்க அதுக்கு பயம். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் முதல் தடவை தியானம் பண்ண உட்கார்ந்தப்போ 5 நிமிஷத்துல என் மனசு, சரி போதும், அடுத்து என்ன பண்ணலாம், காய்கறி வாங்கணுமே, கரண்ட் பில் கட்டணுமேன்னு கத்த ஆரம்பிச்சிடுச்சு. அந்த அமைதி அதுக்கு ஒரு எதிரி மாதிரி. ஏன்னா மனம் தன்னை சிந்தனைகள் மூலமா தான் அடையாளப்படுத்திக்குது. சிந்தனை இல்லைன்னா அது இல்லைன்னு அது பயப்படுது. அதனாலதான் எப்பவும் ஏதாவது ஒரு வேலையில ஒரு யோசனையில மூழ்கி இருக்க துடிக்குது. வெறுமனே இருப்பதுதான் நம் இயல்புன்னு புரிஞ்சுக்கிட்டா சலிப்பு தானா காணாம போயிடும். இந்த நான் செய்பவன் அல்லங்கிற கருத்து உறவுகளுக்குள்ள வர்ற சிக்கல்களை எப்படி சரி பண்ணும்? ஏன்னா உறவுகளுக்குள்ள தான் நம்ம அதிகமா ஒருத்தர் பழி சொல்லிக்கிறோம், கோவப்படுறோம். நீங்க சொல்றது ரொம்ப சரி. அங்கதான் இந்த கருத்து ஒரு மந்திர மாதிரி வேலை செய்யும். யாரும் எதையும் செய்யறதில்ல, எல்லாம் ஒரு பிரபஞ்ச சக்தி மூலமா நடக்குதுங்கிற புரிதல் வந்துட்டா பழிவாங்கிற உணர்ச்சிக்கு அங்க இடமே இல்ல. ராத்திரி தூங்க போகும்போது அவன் எப்படி எனக்கு இப்படி துரோகம் பண்ணலாம், அவன் ஏன் அப்படி பேசினாங்கிற எண்ண ஓட்டங்கள் இருக்காது. ஏன்னா அடுத்தவங்களும் அவங்க மரபணும், அவங்க வளர்ந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்கன்னு புரிய ஆரம்பிக்கும். இது அவங்க செஞ்ச தப்ப சரியாக்காது, ஆனா அவங்க மேல நமக்கு வர்ற தனிப்பட்ட கோபத்தையும் வெறுப்பையும் குறைச்சு ஒருவித கருணைய உருவாக்கும். இது கேட்க நல்லா இருக்கு, ஆனா நடைமுறையில ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒருத்தர் நம்மளை காயப்படுத்தும் போது அது அவங்க இயல்புன்னு எடுத்துக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணுமே. அதுக்குதான் புத்தகம் ருணானுபந்தன்கிற ஒரு சுவாரஸ்யமான பார்வையை முன்வைக்குது. இத நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஒரு உளவியல் கருவியை இத பயன்படுத்திக்கலாம். அதாவது, உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துற ஒருத்தரை அவர் கெட்டவர்னு பார்க்காம, நமக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு கணக்கு இருக்கு, அது தீர்ந்தா சரியாகிடும்னு பார்த்தா என்ன ஆகும்? உங்க மனசுல இருக்கிற பழிவாங்கும் எண்ணம், கோபம் குறையும். அந்த உறவை நீங்க தனிப்பட்ட தாக்குதலா பார்க்க மாட்டீங்க. அது ஒரு காஸ்மிக் டிரான்சாக்ஷன் மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த மனநிலை மாற்றமே உங்களுக்கு பெரிய அமைதியை கொடுக்கும். அந்த கர்மா கணக்கு முடிக்க வந்தவங்களுக்கு நீங்க நன்றி தான் சொல்லுவீங்க. அப்போ நாம நினைக்கிற நான்கிற உணர்வே சின்ன வயசுல இருந்தே நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு கதை மாதிரி தான் இல்லையா? உதாரணத்துக்கு புத்தகம் சொல்ற மாதிரி ஒரு குழந்தை ஒரு ஜாடியை உடைச்சிடுது. உடனே நாம நீ உடைச்சிட்டேன்னு சொல்றோம். அந்த நொடியில நாம ஒரு செயலுக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு நிரந்தர தொடர்பை உண்டாக்கிடுறோம். செய்தவன்கிற பட்டம் அங்கதான் உருவாகுது. அதுக்கப்புறம் வர்றதுதான் பெருமை, குற்ற உணர்ச்சி எல்லாமே. மிக சரியா சொன்னீங்க. அந்த ஒரு வார்த்தையில தான் எல்லாமே ஆரம்பிக்குது. நீ உடைத்தாய். உண்மையில அந்த நேரத்துல, அந்த இடத்துல அந்த ஜாடி உடையணும்னு விதி இருந்திருக்கு. குழந்தை ஒரு கருவி, அவ்வளோதான். ஆனா நாம அந்த குழந்தையின் மீது செய்பவன்கிற முத்திரையை குத்துறோம். இதுதான் பிற்காலத்துல நான் பரீட்சையில மார்க் வாங்கினேங்கிற பெருமைக்கும், நான் அவளை கஷ்டப்படுத்திட்டேங்கிற குற்ற உணர்ச்சிக்கும் அடித்தளமா மாறுது. இந்த செய்பவன்கிற எண்ணத்தை எடுத்துட்டா மிச்சம் இருக்கிறது வெறும் செயல்கள் மட்டும்தான். அதோட எந்த பாரமும் நம்ம மேல ஒட்டாது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கோபம், துக்கம், இழப்பு மாதிரி நம்மள உழுக்கிற பெரிய உணர்ச்சிகளை எதிர்கொள்ள இந்த புரிதல் எப்படி வழிகாட்டும்? இதுதான் இந்த புத்தகத்தோட உச்சபட்சமான பகுதி. கோபத்தை எடுத்துக்கலாம். திடீர்னு ஒரு நொடி வர்ற கோபம் பிரச்சனை இல்ல. அது ஒரு ரசாயன மாற்றம், இயல்பான உணர்ச்சி. ஆனா அந்த கோபத்தோட நாம நம்மளை இணைச்சுக்கிறோம் பாருங்க, அதுதான் உண்மையான பிரச்சனை. அவன் என்னை எப்படி அப்படி சொல்லலாம், அவனை சும்மா விடக்கூடாதுன்னு அந்த கோபத்தை வச்சு மனசுக்குள்ள ஒரு பெரிய கதையை உருவாக்குறோம். அந்த கதை தான் நம்மள பல நாட்கள் தூங்க விடாம செய்யுது. இந்த நான் செய்பவன் அல்லங்கிற போதனை அந்த கோபத்துக்கும் நமக்கும் நடுவுல ஒரு இடைவெளியை உருவாக்குது. கோபம்ங்கிறது நம்ம மேல வந்து போற ஒரு மேகம் மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறோம். இழப்பு, துக்கம் பத்தி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது.
இந்த குற்ற உணர்ச்சிங்கிறது துக்கத்தோட ஒரு பிரிக்க முடியாத அங்கம் மாதிரி. நான் அப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாம்னு மனசு ஓயாம சொல்லிட்டே இருக்கும். இந்த தத்துவம் அந்த மன ஓட்டத்தை நிறுத்துமா, இல்ல அதோட தீவிரத்தை குறைக்குமா? நீங்க கேக்குறது ரொம்ப ஆழமான கேள்வி. புத்தகம் ஒரு துயரமான உதாரணத்தை வச்சு இத விளக்குது. ஒரு கார் விபத்துல தம் மகனை இழந்த பெற்றோர், அன்னிக்கு நான் மட்டும் என் மகனை சீட் பெல்ட் போட சொல்லியிருந்தா இந்த விபத்து நடந்திருக்காதேன்னு தினம் தினம் குற்ற உணர்ச்சியில தவிக்கிறாங்க. புத்தகம் கேக்குது, சரி, அந்த சாலையை யார் கட்டியது, சீட் பெல்ட்டை யார் கண்டுபிடிச்சது, அந்த நேரத்துல அந்த இடத்துல அந்த 2 கார்களும் சந்திக்கணும்னு யார் முடிவு செய்தது? இப்படி யோசிச்சு பார்த்தா நம்மளோட கட்டுப்பாடுங்கிறது எவ்வளோ சின்னதுன்னு புரியும். அப்போ இந்த புரிதல் துக்கத்தையே இல்லாம பண்ணிடுமா? இல்ல, கண்டிப்பா இல்ல. அது சாத்தியமும் இல்ல. ஒரு பெற்றோருக்கு பிள்ளை இறந்த துக்கம் சாகுற வரைக்கும் இருக்கும். ஆனா அந்த துக்கத்தோட சேர்ந்து வர்ற குற்ற உணர்வு, வெக்கம், கோபம்னு பல தேவையில்லாத சுமைகள் இருக்கு இல்லையா, அதை இது குறைச்சிடும். மிச்சம் இருக்கிறது தூய்மையான துக்கம் மட்டும்தான். அந்த தூய்மையான துக்கத்தை சுமப்பது கொஞ்சம் எளிது. இந்த கூடுதல் சுமைகளை இறக்கி வைக்கும்போது அந்த துயரத்தை சமாளிக்கும் சக்தி நமக்கு கிடைக்குது. கட்டுப்பாட்டை பத்தி புத்தகம் ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியை கேக்குறதா சொன்னீங்கல்ல? ஆமா, அது ரொம்ப எளிமையான, ஆனா நம்ம அகங்காரத்தை உடைக்கிற ஒரு கேள்வி. உங்க இருப்பின் அடித்தளமான உங்க அடுத்த மூச்சே உங்க கட்டுப்பாட்டுல இல்லாத போது வாழ்க்கையில வேற என்னதான் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு? இந்த ஒரு கேள்வியை நமக்கு நாமே நேர்மையா கேட்டுக்கிட்டா போதும். நம்மளோட கட்டுப்படுத்தும் எண்ணம், நம்மளோட கவலைகள் பாதி காணாம போயிடும். மொத்தத்துல இந்த புத்தகத்தோட சாரம்சம் இதுதான் நான் நினைக்கிறேன். உண்மையான மன அமைதிங்கிறது நமக்கு பிடிச்ச மாதிரி சூழ்நிலைகளை மாத்திக்கிறதுனாலயோ எல்லாரையும் நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுனாலயோ வர்றதில்ல. நம்ம கிட்ட உண்மையில எந்த கட்டுப்பாடும் இல்லைங்கிற உண்மையை முழுசா ஏத்துக்கிறதுலயும் நான் செய்பவன் அல்ல, எல்லாம் என் மூலமா நடந்துகிட்டு இருக்குங்கிற ஆழமான புரிதலும் தான் இருக்கு. இதை விட சரியா இதை யாரும் சொல்லிட முடியாது. நிறைவா உங்களுக்கும் நம்மளோட உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு சிந்தனை. இந்த புத்தகம் சொல்லுது, உண்மையான பிரார்த்தனைங்கிறது கடவுள்கிட்ட எதையாவது கேட்கறது இல்ல, ஏற்கனவே கிடைச்சதுக்கு நன்றி சொல்றதுதான்னு. இந்த நான் செய்பவன் அல்லங்கிற புரிதல் உங்களுக்குள்ள ஆழமா பதிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பிரார்த்தனை என்பது எனக்கு இதை கொடுங்கிற கேட்பதிலிருந்து எல்லாம் உன் செயல்ங்கிற நன்றி கூறுதலா மாறும்போது உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நிகழலான்னு நீங்க எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா?